நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பும் உங்களோடு கூட சதா காலம் இருக்கட்டும். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இதிலே பல வகையான காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே போன வாரம் பாவத்தின் கிரியை என்ன என்பதை குறித்து பார்த்தோம். என்னதுங்க? பாவத்தின் கிரியை. பாவத்தின் கிரியையில ஒன்று என்னது? விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை பண்ணுவது என்ன இருந்தது? பாவம். அப்ப இயேசுநாதருடைய படத்தை வச்சு வணங்கலாமா? அதுவும் பாவம் தான். இயேசுநாதர் சிலையை வணங்கலாமா? அதுவும் பாவம் தான். சிலையில எதை செஞ்சாலும் எதை வணங்கினாலும் அது பாவம் என்பதை பார்த்தோம். அந்த விக்கிரகம் எதுக்கு ஒப்புணையா இருக்குதுன்னா வேசியின் கிரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறது, அந்தகார கிரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது, துர்க்கிரியை அது காட்டுகிறதாக இருக்கிறது. விக்கிரகம் கர்த்தருக்கு அருவருப்பு. விக்கிரகம் மனுஷனுடைய கைவேலை. விக்கிரக ஆராதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா வேதனையை பெருக செய்யும். விக்கிரகத்தை கர்த்தர் கூண்டோடு என்ன பண்ணிடுவார்? கட்டோடு கூட அழித்து போடுவார். இந்த விக்கிரக ஆராதனை என்பது பொருளாசைக்கு சமம் என்று நம்ம படித்தோம். நமக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. பேசுதா? இதோடு கூட போன வாரம் என்ன பண்ணினோம்? நிறுத்தினோம். அப்போ அந்த வசனம் சொல்ற நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த விக்கிரகத்தை பற்றி இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இது ஆவிக்கு விரோதமானது என்பதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள். இன்னைக்கு காலையில யோசிச்சுட்டு இருந்த பொழுது இந்த விக்கிரகத்தை குறித்து அது நரகலான விக்கிரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன விக்கிரகம்? படிச்சிருக்கிறீங்களா? எசேக்கியேல்ல நிறைய இருக்குது. உபாகமம் 29:17, 2 ராஜாக்கள் 21:11. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரகலான விக்கிரகம். நரகல்னாவே ஒரு அசுத்தம், அதை வணங்கக்கூடாது. பாவத்தின் கிரியையில ஒண்ணு விக்கிரக ஆராதனை. இந்த பாவத்தினுடைய கிரிகளை 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா லேவியராகமம் 6வது அதிகாரம் 1-4 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளினாலாவது கொடுக்கல் வாங்குதலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்துக் கொண்டு அல்லது தன்னுடைய அயலானுக்கு இடுக்கல் செய்து அல்லது காணாமல் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து
பொய் ஆணையிட்டு மனிதன் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தை பாவம் செய்தானாயாகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளி ஆனபடியால் தான் பலாத்காரமாய் பறித்துக் கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக் கொண்டதையும் தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமல் போயிருந்து தான் கண்டடைந்ததையும் பொய் ஆணையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். இந்த பாவத்தின் கிரியையில ஒண்ணு விக்கிரகாராதனை, ரெண்டாவது இந்த பாவத்தினுடைய கிரியையில ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பொய் பித்தலாட்டம். என்னதுங்க? இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஒருத்தருக்கு கை தூக்க மாட்டீங்க. இந்த பாவத்தின் கிரியையில இரண்டாவது இடத்துக்கு வர்றது என்னது? பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, 420. இது எல்லாமே என்ன கிரியை? பாவத்தின் கிரியை. இந்த பாவத்தின் கிரியை நம்மிடத்திலிருந்து நீங்க வேண்டும். ஏமா சர்ச்சைக்கு வரல? தீராத வைத்தொலி பாஸ்டர். என்னது? இந்த பாவத்தின் கிரியை எதை காட்டுதான்? பொய், பித்தலாட்டம், ஏமாத்துவது, எல்லாத்தையும் காட்டுது. ஏதாகிலும் காரியங்களை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றதான அந்த காரியம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? பாவத்தின் கிரியை. சங்கீதக்காரன் சொல்றான், தேவரீர் பாவத்தின் தோஷத்தை நம்ம மன்னிக்கப்பட்டிருந்தோம்னா இந்த பொய், பித்தலாட்டம், ஃப்ராட் இதுக்கெல்லாம் நம்ம மாறிடுவோம். பிரைஸ்லா 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 சொல்லுங்கல்ல. இப்ப நம்ம சர்ச்சையே வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இன்னைக்கு தேவன் நிறைய பேரை உண்மையில வர மாத்திருக்காங்க. அது கூட வரல சொல்லக்கூடாது. தெரியுது, எனக்கு தெரியாம உண்மை இருக்கிறாங்க. அப்ப உண்மை உள்ள மனுஷன் ஆமென் ஆமென் நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. முன்னாடி எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியாது, ஆனா இப்போ அதுல உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த பொய் பித்தலாட்டத்துக்கு அவங்க என்ன பண்ண? விலைக்கு தன்னை காத்துக் கொள்கிறார்கள். பைபிள் தான் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதாவது காணாம போயிடுச்சு, அதை கண்டு எடுத்து இப்படிலாம் பல காரியங்களை சொல்றாரு. இந்த பொய் பித்தலாட்டத்துக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். இது என்னது? பாவத்தின் கிரியை. நம்ம நினைக்கிறோம் ஒரு பொண்ணோட ஒருத்தன் பழகி அவனோட தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாதான் பாவம் நினைக்கிறோம். அதுக்கு மேல எக்கச்சக்கமான பாவங்களை பைபிள் சொல்லுது. அதுல ஒரு பாயிண்ட் தான் என்னதுங்க? பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, திருடுவது, இவைகளுக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ணணும்? விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். மகா பெரிதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைந்தவன் அல்ல என்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கு முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டே இருக்கிறோம். அப்படின்னா பொய் பித்தலாட்டம்னா கிடையாது. நாங்க வெளிப்படையாக இருக்கிறோம். எங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்ன குற்றவாளியாக உங்களில் யாராவது ஒருத்தனாக சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா பாவத்தின் கிரியை அவர்கிட்ட இல்லை. அவர் பரிசுத்தமுள்ள தேவன்.
அப்ப நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும். அப்ப அந்த பரிசுத்தமா வாழுகிற நமக்குள்ள இந்த தீய நோக்கமே பாவம் என்று சொல்லி நம்ம போன வாரம் படிச்சோமா? அது முந்தின வாரம் கட்டளைகளை மீறுவதே பாவம் படிச்சோமா? ஒரு 4-5 வகையான காரியங்களை பார்த்தோம் எது பாவம் சொல்லி. அப்ப இவைகளெல்லாம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது, அவைகள் எல்லாம் மாற வேண்டும். என்ன ஆகுமோ 16ஆம் அதிகாரம் 20, 21, 22. ஆனா நீங்க டோட்டலா வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. 23ல இருந்து 33 வரலும் வாசிக்கணும். ஆனா இப்போ 20, 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். அவருடைய சம்பவங்களும் உங்களுக்கு தெரியும். இவர்கள் எல்லாம் தேவனுக்கு எதிர்த்து பேசி பாவத்தை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு போகல, பாவத்துக்கு தண்டனை கொடுக்கும்படியாய் பூமியை 2ஆக பிளந்து எல்லாரையும் உள்ள போட்டு மூடிட்டார். அப்போ பாவத்தின் கிரியை ஒண்ணு விக்கிரக ஆராதனை, 2வது பொய், பித்தலாட்டம், பெருமைகளை பேசுவது, இதெல்லாம் அதை குறிக்கிறதாக இருக்கிறது. எனவே இவைகளுக்கு நீங்கள் நானும் என்ன பண்ண வேண்டும்? விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். இந்த பொய், பித்தலாட்டம், திருட்டுத்தனம் இவைகளுக்கு கர்த்தர் உங்களை என்னைக்கு விலக்கிட்டார்னா நமது வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா அது பாவத்தின் கிரியை. சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 59:12. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவருடைய பேச்சு என்னவா இருக்குதா? பொய். அது என்னவா இருக்குதா? பாவம். நீதிமொழிகளை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக, அதனால்தான் உன் வாய்க்கு கடிவாளம் போடு என்று வேதம் சொல்லுகிறது. அதை கடிவாளம் போட்டுட்டோம்னா இன்னும் சொல்லுகிறது, என் வாய் மீறாதபடிக்கு என் வாய்க்கு என்ன போடும்? காவல் வைக்கும். இருக்குதா? பதறி என்ன பண்ணிடுறாரு தேவ சமூகத்துல? பேசாதன்னு பைபிள் சொல்லுது. அப்போ அவருடைய வாய் எதை பேசுகிறது? பொய்யை பேசுகிறது. அது என்னத்தை உண்டாக்குறது? பாவத்தை உண்டாக்குறது. பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை உண்டாக்குகிறது. அதனால இந்த பாவத்தின் கிரிகைக்கு விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். 78வது சங்கீதத்துல 36வது வசனம். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினாலே அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்துல பொய் சொன்னார்கள். ஆண்டவர்கிட்டயே பொய் சொல்றதான கும்பல் நிறைய இருக்கிறது. இது எந்த சொல்கிறது? பாவத்தின் கிரியை. பொய் சொல்ல கூடாது. இது எதை குறிக்கிறது? பொய் பாவத்தின் கிரியை. மாம்சத்தின் கிரியில் வெளியரங்கமாக இருக்கிறது என்று போன வாரத்துக்கு முந்திர வர கலாச்சாரத்துல படிச்சோம். இப்ப இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை. பொய். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பணங்களுக்கு சமம். அதே சமயத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை அளப்பினால் அது விஷத்துக்கு உப்பாக மாறிடும். அது பாவத்தை உன்னை கொண்டு போய் தள்ளிவிடும். ஜாக்கிரதை உள்ளவர்களை காணப்பட வேண்டும்.
நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ நீதிமொழிகள் 14:5. மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான். அல்லேலூயா. மெய் சாட்சிக்காரன் என்ன சொல்ல மாட்டான்? பொய் சொல்லான். பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்ல மாட்டாங்க. பைபிள் சொல்றது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக 10 கட்டளைகள்ல ஒன்று. அப்ப பொய் சாட்சிக்காரன் என்ன பண்ண மாட்டான்? மெய்யே சொல்ல மாட்டான். மெய் சாட்சிக்காரன் பொய்யே சொல்ல மாட்டான். காரணம் அவன் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க பொய் சாட்சிக்காரர்களா மெய் சாட்சிக்காரர்களா? நீங்க தான் முடிவு பண்ணி கொள்ள வேண்டும். அதை 25வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். மெய் சாட்சி சொல்கிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். மெய் சாட்சிக்காரன் எதை காப்பாத்துகிறானா? உயிர்களை காப்பாத்துகிறான். உயிர் எதுல இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் உங்களையும் கண்ணின் மணி போல் இந்த நாள் வரை காத்து வந்திருக்கிறார். அவர் மெய் தேவன். நம்ம பொய் சாட்சிக்காரனாய் பொய்யான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் மாறாமல் உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது. பொய் பேசும் உதடு பிரபுக்கு எவ்வளவு வேணும் தகாது. நம்ம நாட்டு ஆளுகிறவர் பொய் பேசுறாரா உண்மை பேசுறாரா நாடே அறியும். அப்போ பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, அது ஆண்டவருக்கு தகாது. நீங்கள் நானும் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கூட்டம், மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ந்து பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுக்கு வருகிறதான அந்த கூட்டத்தினுடைய வாய்களிலே பொய் பித்தலாட்டம் ஃப்ராட் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நியாயாதிபதிகள் புத்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தா 16ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து 19 வசனங்கள் இன்னும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது சிம்சோன் என்கிறதான ஒரு நியாயாதிபதி வாழ்கிறார். அந்த நியாயாதிபதி எங்க இருக்கிறாள் என்றால் தெலீலாளுடைய மடியில் இருக்கிறார். அவர்களுடைய எதிரி அவளை கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் போடுகிறார்கள். இவன் ஓயாமல் அவளை, நீ என்கிட்ட பொய் சொல்லுகிறாய், என்னை ஏமாத்துகிறாய், நீ உள்ளதை சொல்ல மாட்டேங்கிற, உன்னுடைய உயிர் எதிர இருக்குது, அப்பையாகில இவனுக்கு அறிவு வேண்டாமா, உன்னுடைய பலன் எதிர இருக்கிறது என்று கேட்கும் பொழுது இவன் பொய் சொல்லி 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 தடுத்து கொண்டே வருகிறான். ஓயாமல் அவனை பிடிச்சு நச்சரிக்கிறான். அவன் அப்பொழுதுதான் சொல்லுகிறான், என்னுடைய தலை முடிய என்ன பண்ணிட்டா, மொட்டை அடிச்சிட்டா, என்னுடைய பலன் போய்விடும். அதே போல அவரை மொட்டடித்து பிறகு சொல்லப்படுகிறது. வாசித்து கூட பாருங்களேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 10ல இருந்து 19 வசனங்கள். அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்பொழுது உன்னை எதினால் கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் பழங்காதிருக்கிற புது கயிர்களால் என்னை இறுகை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான். அப்பொழுது தெலீலாள் புது கயிர்களை வாங்கி அவைகளினால் அவனை கட்டி சிம்சோனை பெலிஸ்தேர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும்
அவன் தன் புயங்களில் இருக்கிறதான கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். பின்பு தெளிலாள் சிம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னார். உன்னை எதனால் கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவள், நீ என் தலைமயிர்களை 7 சடைகளை நெசவு நூலை போல பின்னிவிட்டால் ஆகும் என்றார். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணி அடித்து மாட்டி, சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். அப்பொழுது அவன் அவனை பார்த்து, உன்னுடைய இருதயம் என்னோடு கூட இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்ன பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினால உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாம போனாயே என்றார். என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயம் எல்லாம் அவனுக்கு விளதப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் என்று அவர்களிடத்தில் சொன்னார். அப்படி சொன்ன உடனே என்னாச்சு? இவனை பிடிச்சி தலையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மொட்டை அடிச்சிட்டாங்க. பெலிஸ்தர்கள் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. பெலனை விட்டு போயிடுச்சு. ரகசியத்தை காக்க வேண்டும். உலகத்தில் கூட சொல்லுவாங்க, பொட்டக்கோழி கூவியன்னா உடையாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல பெண்களை வந்து சில இடங்கள் பைபிள் கணம் பண்ணி இருக்கிறது. அவர்களை பலவீன பாண்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் புருஷனை அடிமைக்கு மனைவியா வாழ்றாங்க. சிலர் புருஷனை அரசனாக்கி அரசனுக்கு மனைவியா வாழ்றாங்க. இப்போ இவள் ஓயாம அவன் வியாபாரப்பட்டு போடா, இது மேல வாழ்க்கை வேணாம், இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். பிடிச்சி கண்ணை பிடுங்கி வேடிக்கையாக்கி அவனை ஒரு கோமலியா மாத்திட்டாங்க. ஒரு சின்ன பையன் வழி நடத்துறான். அப்போ இவ ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, திரும்பவும் என்ன ஒரு விஷயம் என்ன பண்ணுங்கப்பா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது முடி வளர ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் பெறனை கொடுத்தாரு. அங்கிருந்த அத்தனை பேரையும் கூண்டோட கொண்டுட்டான். அவனும் மாண்டு போனான். இப்ப யாரு பொய் பித்தலாட்டம் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில வருகிறதான ஒரு சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது. இதே போல இவன் ஒரு நியாயாதிபதி. பொய் சொல்லி 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 தப்பிச்சுக்கிட்டு வர்றான். ஆனாலும் கடைசியில தொல்லை பண்றதால சொல்லி தன் உயிரையை இழக்க வேண்டிய நேரம் வந்தது. ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கத்தை கெடுத்துச்சா கெடுக்கலையா சொல்லுங்க? கெடுத்துச்சு. அப்போ இது என்ன கிரியை? இரண்டாவது ஒரு பாயிண்ட், நியாயாதிபதிகள் புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 18 இருந்து 32 வசனங்களில் ஒரு கிழவனான தீர்க்கதரிசி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சில வசனங்களை நம்ம வாசிப்போம். வாசிங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18 இருந்து 32. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18 இருந்து 32. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான்.
புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் என்ன சொன்னா? அப்ப தீர்க்கதரிசியா இருந்தாலும் என்னத்த சொல்றான்? பொய். பொய் என்பது எதை காட்டுகிறது? பாவத்தின் கிரியை. வாசித்த நேரம். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ போ, தீர்க்க தரிசன உரை, போற வழியில திரும்பி வராத, யாரு வீட்டிலேயும் அப்பம் புசிக்காத, யாரு வீட்டிலையும் தண்ணி குடிக்காத. இவன் சொல்றான். ஆனா அந்த கிழவனான தீர்க்கதரிசியோ இப்பதான் ஒரு தூதன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறான், உன்னைய வீட்டுல கூட்டிட்டு போயிட்டு உனக்கு அப்பம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து உன்னை பராமரிக்க சொன்னான் என்பதை சொன்னதுமே இவன் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டுட்டு அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்து சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட்டிட்டு வந்தா பாத்தீங்களா? அவன் மூலியமாகவே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம போனபடினாலே போற வழியில சிங்கம் உன்னை அடிச்சு கொள்ளும். சாப்பாடு போட்டவன் வாயிலேயே தீர்க்க தரிசனம் போனா வழியில நின்றுச்சு சிங்கம், சிங்கம் அடிச்சு கொண்டுருச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனை சிங்கம் கொள்ளும். ஏன் சிங்கம்னா பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கமா இருக்கிறான். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை என்றால் கடைசியில இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி செத்து போயிட்டான் அப்படின்னு இந்த கிழவனான தீர்க்கதரிசி கேள்விப்பட்டு அங்க போய் சொல்றான், இவர் மெய்யான தீர்க்கதரிசி, இவர் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனதால சிங்க கொண்டு பிடிச்சி அவனை தன்னுடைய வாகனத்துல ஏத்திட்டு வந்து இவனை அடக்கம் பண்ணி இவன் சொன்னதெல்லாம் நடக்கும்னு பிறகு சொல்றான். அப்போ வாழ்க்கையில பொய் என்பது மரணத்தை கொண்டு வந்து விட்டுருது. சிம்சனுடைய நிலைமையும் அதுதான், இந்த தீர்க்கதரிசியுடைய நிலைமையும் அதுதான். அப்ப நீங்க என்ன பொய் சொன்னோம்னா அவன் சொல்ற அதே நிலைமை தான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க வசதி எப்படி? பேசலாம் பேசலாம். அல்லேலூயா. பாவத்தின் விளைவு எப்படியோ அதே போல பொய்யின் விளைவுன்னு இருக்குது. என்ன பொய்யின் விளைவு? ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 7:14. இதோ அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறேன், தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யின் விளைவு. நம்ம பொய் பேசிட்டு அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம்னு நினைச்சோம்னா உன் வாழ்க்கையே என்ன பண்ணுது? மாயை 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 என்று பிரசங்கி சொல்லுகிறான். எல்லாம் மாயையாய் மாறிவிடும். பொய்யின் விளைவு என்னவாக இருக்கிறது? பொய்யாவே போய்விடுகிறது. எல்லாம் மாயையாய் போய்விடுகிறது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எதற்கையா பொய் சொல்றான்? பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே. கர்த்தர் ஒரு வழிகளை காமிச்சது ஆசீர்வதிக்கும் போது அது பெற்றுக்கிட்ட பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவன் கற்பம் தெரிச்சு எதான் பெறான்? பொய். அது எதுக்கு கற்பம் தெரிக்கணும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 20 வருஷம் இருக்கும். டாக்டர் சொன்னார், உங்க வயிற்றுல 3 குழந்தை இருக்குன்னு சொல்றாரு, 4 குழந்தை இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி 16 வருஷம் ஆகி ஒரு குழந்தை பெற்றிருக்கிறார். இப்ப கேட்டாலும் 9 மாசமா இருக்கிறேங்க. என்ன சொல்றீங்க? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நான் போய் சொல்லலைங்க, உண்மையை சொல்றேன். என்ன சொல்ல போனா என்னுடைய சொந்தக்கார பொண்ணு தான் சொல்லு. குழந்தை இல்லை, 16 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இத்தனை மாசத்துல இருக்குது, இத்தனை மாசம் இருக்குது, 4 குழந்தை இருக்குது, அதாச்சு இதாச்சுன்னு ஒண்ணுமே இல்லை. ஒரு உலகத்தை சொல்றாங்க, என்ன முளைக்கல, புல் பூண்டு ஒன்றும் முளைக்கல. இது எதுக்கு? இந்த பொய் எதுக்கு? இந்த பித்தலாட்டம் எதுக்கு? இப்ப இருக்குதுன்னு சொல்லுது, ஆண்டவருக்கு தான் தெரியும். நான்
அப்படி கொடுத்தா கர்த்தருக்கு சந்தோஷம் தான். பேசலா தீவினையை கற்பம் தரித்து பொய்யை பெற்றெடுக்கிற நிலைமை நமக்கு எதுக்குங்க? தேவையில்லை. ஆமென் ஆமென். சங்கீதம் 58 2, 3, 4, 5. மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். ஆனா கொஞ்சம் வரேன். மனதார என்னத்தை பேசணும்? இங்க சொல்றாரு மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பக்கத்துல பேசலாம் சொல்லுங்க. பேசலாம். கை கொடுத்து சொல்லுங்க. பேசலாம். நீங்க மனதார சத்தியத்தை பேசுங்க சொல்லுங்க. ஏன் பிரச்சனை? மனதார சத்தியத்தை பேசுங்க. ஆமென். நியாயக்கேடு நம்ம செய்ய வேண்டாம், விலகிடுவோம். ஆமென். மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்துக் கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு பாம்பு போல் இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் இதைத்தான் கேட்கிறார். விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபாக்களுக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அவருடைய கோபம் கொஞ்ச காலத்தில் பற்றி இருக்கிறது. எனவே அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இதற்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் சூனியத்திலும் சூனியமாக இருக்கிறது, மாயையிலும் மாயையாக இருக்கிறது. பொய்யை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறார்கள். என்னன்னா இது பொய்யினுடைய விளைவு. உலகத்துல சொல்றோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே நம்ம நல்லதை விதைப்போம், நல்லதை அறுப்போம். பேசலாம். இரண்டாவது பாவத்தின் கிரியை என்ன? நீதிமொழிகள் 19:5. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. அப்போ பொய் பேசுகிறவன் எங்க போவான்? ஆக்கினை தீர்ப்பு அடைவான். நீங்கள் ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு, பலவீனம் அடையாதபடிக்கு இந்த அப்பத்தை கூட என்ன பண்ணுங்க, சோதித்து புசிங்கன்றார் ஆண்டவர். பேசலாம். அப்போ பொய் பேசுகிறவனுக்கு என்ன உண்டுங்க? நீங்க பொய் பேசுறீங்களா? கொஞ்சம் தான். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அப்ப நாம அறிஞ்சுக்கணும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்ம பொய் பேசுறோமா, பொய் பேசலையா? பொய் பேசுகிறதின் விளைவு ஆக்கினை தீர்ப்பு. பேசலாம். பேசலாம். அப்போ நிறைய பேரு பொய் பேசுறாங்க. சிலர்லாம் பணத்தை வாங்கிட்டு நான் வாங்கவே இல்லைன்றோம். பொய். அப்படியே போட்டு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. என்னெல்லாம் நம்பி எத்தனையோ லட்சங்களை மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அன்னை தெரசா அட்டக்கட்டளை கொடுத்துருக்கு. நம்பிக்கை தான். பேசலாம். பேசலாம். உண்மையா இல்லையா? நீங்களும் நம்பி தானே கொடுத்தீங்க. ஏன் தெரியுமா? ஏமாத்த மாட்டாங்க. அகத்தின் அழகு தெரியும். வாழ்க்கை இதுதான். நம்பிக்கைக்கு பாத்திரவர்களாய் காணப்பட வேண்டும். பொய் பேசுறவன் ஆக்கடிக்கு தப்பா. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, நிறைய பேர் தன்னுடைய சம்பளத்தை கூட என்ன பண்றீங்க, பொய்யாய் மறைக்கிறார்கள். கணவன்கிட்ட மறைக்கிறாங்க, மனைவிட்ட மறைக்கிறாங்க, ஆண்டவர்கிட்டையும் மறைக்கிறாங்க.
அது பொய் தானே? இல்ல மெய்யா? பொய்யை மறைக்கிறது மெய் தான். பேசலா? பொய்யை மறைக்கின்றதுதான் மெய் தான். ஆனா செய்யக்கூடாது. ஆமென். நீங்க உண்மையை ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி தான். உங்களுக்கு சொன்னீங்களா, நிறைய பேர் அன்னைத்தரசு அணைக்கட்டையில இருந்து வாங்கின உடனே கவர் எடுத்து கவர்ல போட்டு கொடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. பேசலா? பேசலா? கொடுக்காததை சொன்ன நானும் கொடுக்கறதே சொல்லுமா இல்லையா? பேசலா? 5000 கொடுக்குறவங்களும் உண்டு, 10,000 கொடுக்குறவங்களும் உண்டு. அப்போ பாஸ்டுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? எத்தனை கோடி வந்தா உங்களுக்கு என்ன? பேசலா? குறுக்கு பத்தி அப்படிதான் வேலை செய்யும். நீங்க ஆசீர்வாதமாக இருந்தா கொண்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும். ஆமா, என்ன பண்ணீங்க ஏது அப்படிலாம் கேள்வி என்ன கேட்க கூடாது. அந்த கேள்வி ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? அதை விட்டு அவர் என்ன பண்ணினாரு, இவர் என்ன பண்ணினாரு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஜனவரி மாசத்துக்குள்ள லிஸ்ட்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் சொல்லுவேன் கணக்கு. போய் பேசிக்கிறவன் எதுக்கு தப்ப மாட்டான்? நீங்கள் நான் ஆக்கணிக்கு தப்ப வேண்டும். பேசலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை பிசாசு சொல்லுது. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். இப்ப இந்த பொய்யை விசுவாசிக்கும் படிக்கு, ஐயா நான் அங்க போனேன் என் காது கேட்டுச்சு, இங்க வந்த என் கண்ணு தெரிஞ்சிச்சு, அங்க போன அது நடந்துச்சு, இங்க வந்த இது நடந்துச்சு அப்படின்னு பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் உலகத்தில் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த உலகத்துக்கு அதிபதியாக பிசாசானவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவன் எங்க வேணுமானு இருப்பான், என்ன வேணுமானு செய்வான். அவைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இல்லை என்றால் அந்த பொய்யை விசுவாசிக்கத்தக்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததினால அதை நம்பி சில கூட்டங்கள் போய்கொண்டிருக்கிற அவர்களுக்கு அக்கினைக்கு அவர்கள் தப்புவதில்லை. புரியுதா? ஏற்பட்டிருக்கிற இடங்கள் இல்லை. மாயவித்தக்காரன் என்ன பண்றான், நான் யார் மேல கை வைக்கிறனோ அவர்கள் எல்லாம் இந்த அந்நிய பாஷை பேசும்படிக்கு எனக்கு இந்த வரங்களை தா, உன்னோட கூட உன் பணம் நாசமாய் போகிறது, சபிக்கப்பட்டவன் மாறி போனா. உடனே அவன் கால கையில விழுந்து என்ன பண்ணா, இப்படி ஆக்கனை வராதபடிக்கு எனக்காக வேண்டுதல் செய்து கொடுங்கள். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, ஆனாலும் ஏன் 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 எல்லாம் கிருபை. பேசலாம் பேசலாம். எங்க போனாலும் நடக்கதான் செய்யும். பொய்யான அற்புதங்கள் உண்டு, மெய்யான அற்புதங்கள் உண்டு. பொய்யானது அப்ப நடக்கும், திரும்பி வந்துடும். மெய்யான விடுதலை கிடைச்சிருச்சுன்னா விடுதலை விடுதலை விடுதலை. அதனால பொய்யானங்களை நம்பி நீங்க போயிட வேண்டாம், அந்த பொய் வார்த்தைகளை நம்ப வேண்டாம். நித்யானந்தா சொல்றாரு, நான் புதுக்கோட்டை பக்கத்துல இருந்தேன், என்னை அடிச்சு துரத்துனாங்க. சென்னை பக்கம் போனேன், என்ன அங்க அடிச்சு துரத்துனாங்க. நல்லா பேசுவாங்க. கடைசியில என்னை துரத்தி நான் அமெரிக்காவில் போயிட்டு கைலாசானு ஒரு நாட்டையே உருவாக்கிட்டேன். பேசலாம். இப்ப ஒருத்தர் எனக்கு பிடிக்க முடியல. வேதத்தில் நம்ம சொன்னோம், பாவம் வாசற்படியில் படுத்திருக்கோம்,
பாவம் தொடர்ந்து பிடிக்கும். பாவத்தை விட்டு ஓடு. பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம். மரணத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த ஆக்கணைக்கு தப்பான் என்பதற்காக தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அங்கே போவார்கள். பிரைஸ் தி லார்ட். பொய், புத்தலாட்டம், ஃப்ராடுத்தனம், ஏமாத்துற அவன் இவன் எல்லாமே எங்க போயிடுவானா? ஆக்கணைக்கு தான் போவான். ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் மாத்திரம் பரலோகத்துக்கு போவான். உங்க பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும், பரலோகவாசிகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். மேலும் யூதாவின் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனையை பட்சிக்கும் என கர்த்தர் சொல்லுகிறார். பொய்ய பித்தலாட்டத்தை பின்பற்றி போகிற அவர்களுடைய வாழ்க்கையில நான் தீ கொளுத்துவேன். போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவே அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனால் முடியாது. அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மர வைக்கோல், புல் இவைகளினால் கட்டினால் அவையில் அக்கினி சோதிக்கும். அக்கினியில் எது நிலைத்திருக்கிறதோ அவன் தன் கூலியை பெறுவான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தீ கொளுத்துகிறார். ஆண்டவர் தீ கொளுத்தினால் என்ன ஆகும்? அந்த பட்டணத்தில் சில பட்டணங்கள் எல்லாம் தீ கொளுத்தி அவைகளில் உப்புகளை விளைத்தார்கள். சாபமாய் மாறி போனது. அங்கே ஒரு புல் போன்று கூட முளைக்காமல் போனது. அதனுடைய நிலங்களே அந்த அளவுக்கு இருக்குமானால் உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை என்னவா? அவர் தீ கொளுத்தாதற்கு முன்பதாக நீங்கள் நான் மனம் திரும்பி பொய்களை வெறுக்க வேண்டும். பேசலாம். நான்காவது அந்த கிரியை என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3லிருந்து 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பொய்யின் கிரியை என்னத்தை கொண்டு வந்து பாருங்க. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் அது உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர்கள் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பிறகு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களோ? எனக்கு சொல் என்றார். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்றார். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ
பண்ணினவர்களுடைய கால்கள் உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. வாசற்படியில வந்திருக்கிறது. உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டார். எதனால சொல்லுங்க, சொல்லுங்க எதனால சொல்லுங்க. வாய் குச்சாம போய் சொல்றோம். பச்சை பொய்ன்னு அதுக்கு பேர் இருக்கு. என்ன பொய்? என்னதை கொண்டு வருதா? பாவம் பூர்ணமாகும் பொழுது மனுஷங்கிட்ட போய் சொல்றோம், தேவன் கிட்டே போய் சொல்றோம். அவர் 10 வருஷமா இருக்க முடியும். ஆபிரகாம் சொல்றான், என்ன சொல்றானா, சாலமின் ராஜா என்ன ஐஸ்வர்யனாக்குனான் என்று சொல்லாதபடிக்கு வானத்தை பூமி உண்டாக்குனதான தேவனுக்கு முன்பு என் கரங்களை நீட்டுன்னு சொன்னான். பேசலாம் ஒரு சிரட்டை கூட எடுத்துட்டு போறதுன்னு சொன்னான். அவன் விசுவாசம் இங்க, நம்ம விசுவாசம் எங்க? நீங்க சம்பாதிச்சு கவர் மட்டும் இருக்குது. கொடுக்கிறது கொடுக்காத உங்க விருப்பம். கொடுத்தா ஆசீர்வதிக்கிறேன் என்பது ஆண்டவருடைய சத்தியம். அதை மறைச்சிட்டு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி கிரயத்துக்குள்ளதான் வித்தீங்களா, இவ்வளவுதான் ஜாடிக்கு ஏற்ற மூடி போல அண்ணனுக்கு ஏற்ற சப்ரா கல்யாணம் ஆகி 2 பேரும் போய் சொல்றதுனால இவன் போய் அடக்கம் பண்ணிட்டு வரதுக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன். அடக்கம் பண்ணிட்டு வர அந்த கால் வந்துருச்சு, உடனே கூட்டு போவான், உடனே சென்று போயிட்டான். பேசுறா இந்த பேதுரு எவ்வளவு வல்லவனா இருப்பான் பார்த்துங்க. நீங்க எவைகளை ஆசீர்வதிக்கிறீர்களோ ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எவைகளை சபிக்கிறீர்களோ சபிக்கப்படுவார்கள். எதை கட்டுகளோ அது கட்டப்படும், எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ கட்ட அவிழ்க்கப்படும். பேசுறாரு. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இதெல்லாம் பொய்யின் கிரியை. பாவத்தின் கிரியையில விக்கிரக ஆராதனை ஒன்று பார்த்தோம். பாவத்தின் கிரியை நம்பர் 2ல எதை பார்த்துக்கிறோம்? பொய், பித்தராட்டம், திருட்டுத்தனம், ஏமாத்துதல், வஞ்சகம், அபட்சை. தமிழ்ல இருக்கு அபட்சை. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். இதை பண்ணுனா என்ன கிடைக்குது? பொய்யை கற்பதற்கு பொய்யை பெறுவார்கள். ஆக்கணைக்கு அவர்கள் தப்ப முடியாது. ஆக்கணைக்கு தப்ப முடியாது. ஏன்னா ஆண்டவரை என்ன பண்றாரு? தீ கொடுக்கிறாரு. 4வது அது பொய் என்னதை கொண்டு வருதா? மரணத்தை கொண்டு வருகிறது. பேசுதா? பேசுதா? அதுக்கு மாத்திர பொய் என்னும் அடைக்கலம். கர்த்தர் என்பவர்களும் என் கோட்டையும் என் அடைக்கலமும் என் நம்பிக்கையும் என் துருகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என்று சொல்லி நிறைய படிக்கிறோம். ஆனா ஏசாயாவுல 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் காலையில கொஞ்சம் பார்த்தேன். அந்த வசனத்தை கொஞ்சம் பிடிக்கல. நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் எதோட மரணத்தோட உடன்படிக்கையையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெரு வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் வாதை பெரு வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. எது மோதினாலும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு என்ன இருக்குது? அடைக்கலாம். என்ன அடைக்கலாம்? பொய்யின் அடைக்கலாம். இந்த பொய்யின் அடைக்கலத்தில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இப்படிக்கு சாட்சி சொன்னாங்க. ஒரு அழகான பிள்ளையை உலகத்தை சொல்றாங்க, தாய்க்கு தன் குழந்தை, காக்கைக்கு தன் குஞ்சு, உறக்கிற எல்லா குழந்தையும் அழகா தான் இருக்கும். பேசுறா இங்க இல்லையா? என்னங்க அப்ப நம்ம சொல்லும் என்ன சொல்றோம்? ஒரு அழகான அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு அந்த பிள்ளையை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம், பார்த்ததுமே ஒரு மகிழ்ச்சி சொல்றோம். ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாங்க, ஒரு அழகான ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தான்னு சாட்சி சொல்றோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே. பேசலாம் பேசலாம். ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் கொடுத்தாரு. அந்த பிள்ளையை சத்தியத்தில் வளர்க்கணும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிற வேற சந்தோஷம் எனக்கு. அல்லேலூயா.
அப்ப நல்ல குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கட்டிய என்ன பண்ணிருக்கிறாரு, மறைஞ்சு போக செய்திருக்கிறார். அந்த அம்மாவுடைய பேர பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமண காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். நாங்களும் போயிருந்தோம், நல்ல சாப்பாடு செஞ்சாங்க, பேசுறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். இங்க அடைக்கலம் பொய் என்னும் அடைக்கலம். ஆடு யாரை நம்புதான்? கழுத்தா இருக்கிறவன நம்புதான். நான் முன்னாடி சொல்லுவேன், கோயில்ல போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆடு இழுத்துட்டு போயிட்டு அது கோயில் ஆடு கோயில் மாடுன்னு விட்டுறாங்க. மஞ்சள் தண்ணியை போட்டு வேப்பந்தலை எடுத்து அது மேல அப்படி தொளிப்பாங்க. தண்ணி பட்ட உடனே என்ன பண்ண அப்படி தலையை ஆட்டும். ஏய் சாமி உத்தரா குறிச்சு போடுறான், கத்தியை தூக்கி போடுவான். நான் சொல்றேன், பூசாரி மேல கொஞ்சம் தெளிப்போன்றேன். பூசாரி மேல என்ன பண்ணலாம், போடலாமா? அதெல்லாம் யோசிக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படித்தான் மக்களை வஞ்சித்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டு பொய்யை தனக்கு அடைக்கலமாக கொண்டிருக்கிறார். வாலிப பெண்கள், வாலிப பையன்மார்கள் பொய். நமக்கே தெரியும் நம்ம நல்லா இருக்கிறோமா இல்லையா, பல்லு நீண்டு இருக்குதா, உள்ள போயிருக்குதா, வெளியே வந்திருக்குதா. அவர் சொல்லுவோம், நான் பார்த்ததுல உன்னை போல ஒரு அழகி நான் பார்த்ததே இல்லை, என் உயிரே நீதான். இது என்ன, அது பொய்க்கு அடைக்கல. நமக்கே தெரியும் இவன் ஃப்ராடு பண்றான்னு தெரியும். ஆனால் அந்த வார்த்தையில மதி மயங்கி ஒரு பொண்ணு போய் என்ன பண்ண தெரியுமா, வெட்டி கொண்டு எரிச்சுட்டான். இன்னும் ஒரு டீச்சர், படிச்ச டீச்சர் தீபா அப்புறம் வந்துகிட்டு இருக்கா, வாத்தியார் கூட்டு போய் கொண்டு இப்பதான் எலும்பு கூட எடுத்திருக்கிறான். ஏன்? பொய் என்னும் அடைக்கலத்தில். பக்தன் பட கிறிஸ்துவின் அடைக்கலத்தில். நமக்கு யார் அடைக்கலமா இருக்கணும்? பொய்யின் அடைக்கலத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்படி போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஜோலி முடிச்சு. ஜாக்கிரதையா இருக்கு. 16வது வசனம் ஏசாயா 28லயே 15 படிச்சீங்க, ஒரு 16 படிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விளையாடப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் இந்த பொய்யான அடைக்கலத்தில் போயிட மாட்டான். பாடுகிறோம், அடைக்கலமே உமது அடிமை நானே, அர்ப்பணிப்போம் அகமகிழ்ந்து பாடுறோம். அப்ப கிறிஸ்துவின் அடைக்கலத்தை விட்டு பொய்யான அடைக்கலத்தை நோக்கி யாரும் போயிடக்கூடாது. எதை நம்ம போக கூடாது? பொய்யான அடைக்கலத்தை. அவன் சொல்லலாம், மலைகள் வந்து மோதட்டும், தண்ணி வந்து மோதட்டும், நாங்க பொய்யான அடைக்கலத்தில் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்னார், மணல் மேல ஒருவன் அஸ்திபாரம் போடுகிறான், கற்பனையின் மேல் ஒருவன் அஸ்திபாரம் போடுகிறான், அவைகள் மேல் காற்று வீசுகிறது, அவைகள் மேல் கடலின் அலைகள் வந்து மோதுகிறது, பெரு வெள்ளம் வந்து மோதுகிறது. அப்படி மோதும் பொழுது மணல் மேல் கட்டப்பட்டதான வீடு, அதாவது பொய்யான அடைக்கலத்தில் கட்டப்பட்டதான வீடு அழிந்து முற்றிலும் சேதமாகி போனது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதோ நிலைத்திருக்கிறது. நம்முடைய அடைக்கலம் யார்? இயேசுவா, பொய்யா, மாயையா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 17வது வசனம். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக் கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி, நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். செல்லாதையா ஒப்பந்தம். ஏன்னா விக்கிரகம் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவார் அவர் சொல்லிட்டு இருக்கிறார்.
பூமியில விக்கிரகம் இல்லாதபடி அழிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த மாயை பின்பற்றி அதோட ஒப்பந்தம் பண்ணினா செல்லாது. இயேசுநாதரோடு இருந்தால்தான், கண்மலையில கட்டப்பட்டிருந்தால்தான் எது மோதனால் ஸ்டாண்டர்டா இருக்கும், நிலைத்திருக்கும். துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, பட்டி வந்தாலும் சரி, கப்பல் சேதம் வந்தாலும் சரி, நிர்வாணம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று. பொய் என்னும் அடைக்கல நமக்கு வேண்டாம். சங்கீதம் 40:4. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ பொய், பித்தலாட்டம், ஃப்ராட் இதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் என்ன அடைக்கல நமக்கு வேண்டாம். அதுக்கடுத்து ஏசாயா 9:15. நீ கீழாகாமல் மேலாக சில காரியங்களை படிக்கிறோம். இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 9:15. மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி வாள். இப்ப தலைனா யாரு, வாள்னா யாரு? கணம் பொருந்தின மூப்பன்னா யாரு? தலை. பொய் போதகம் பண்ணுகிறவன் யாரு? தீர்க்கதரிசி. இன்னைக்கு நிறைய பேர் பொய்யதான் சொல்றான். என்ன பொய் சொல்றான்? கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார். நீ சொன்னாதான் காண்பாரா? இதை காட்ட மாட்டாரா? ஆதரவு சொல்ற, நீர் என்னை காண்கிறது. அப்ப என்னென்ன தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா விடுமுறைதாங்க வரமாட்டாங்க. புரியுதா? நம்மள யாராலும் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தர போய் தலையை காமிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். விடுதலை இல்லை. எல்லாத்துக்கும் விடுதலை இயேசுநாதர் தான் தர முடியும். எனவே பொய் போதகர்களை நம்பி போயிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டிங் லோக்கல் இருக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் தீர்க்க தரிசனம். அவர் எங்க போன கேரளாவில் போய் மாந்திரிகத்தை கத்திட்டு வந்து பொய் போதகம், பொய் தீர்க்கதரிசி இதைத்தான் நம்புனாங்க. நாம என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரி மாயமான அடைக்கலத்தை, மாயையான அடைக்கலத்தை நம்பி ஆக்கினைக்குள்ளவர்கள மாறிவிடக் கூடாது. தீர்க்க தரிசனம்னா உங்களுடைய தவறுகளை சுற்றி காட்டணும். தீர்க்க தரிசனம்னா இந்த வேத வசனத்துக்கு மாறான ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது. இதுதான் தீர்க்க தரிசன புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். இத படிச்சோம்னாவே இது உங்களோட பேசும். அடுத்த ஆள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரசங்கம் பண்ணும் பொழுதே உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் பேசுவார். இவ்வளவுதான். பொய்யையும் மாயையும் நம்பி போய் ஏமாந்து விடாதீர்கள். பொய்யான போதகம். அடே அக்கா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. சொல்லுவான் மனசு சொல்லும், மூதையை மூச்சில நான் முடிக்கணும். முதல் என்னது? முன்னதாக நினைச்சேன், முன்னாடி எடுத்துறீங்க. ஆனா என்னது? அதான் ஆட சொல்றாரு. அவர்கள் உதடுகளில் என்னிடத்தில் கிட்டே சேர்கிறார், இருதயமோ அப்படி மயப்படம் அடையில சொல்லுங்க. அல்லேலூயா. விழிப்பா இருக்கீங்கப்பா, தெளிவான தெளிந்த புத்தியா இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்க என்ன நினைக்கிறதோ அதான் இங்க வரணும். ஆமென். போய் விலைக்கு காத்துக்கொள்வோம். கத்து நம்ம என்ன பண்ண ஆசீர்வதிக்கட்டும். இதற்கு அடுத்து பொய் ஆணையிடுதல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னதுங்க? அதற்கு அடுத்து பொய்யான வழிகள். அதான் நீங்க தான் வசனத்தை கண்டுபிடிச்சுக்கணும். எனக்கு நேரம் இல்லை, நான் பிடிக்கிறேன். பொய் ஆணையிடுதல், பொய்யான வழிகள், பொய்க்காரர்கள், இன்னும் பைபிள் சொல்றது ஓயா பொய்யர்கள். இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த பொய்க்கெல்லாம் அப்பா யாருங்க? ரெஃபரன்ஸ் எது? அதான் அதுதான் பொய்க்கு பிதா தான். நாளைக்கு இந்த பொய்க்கு பிதா யாரு?
ரெஃபரன்ஸ் யோனால இருக்கா? யோவான்ல 8ஆம் அதிகாரத்துல 44வது வசனம். நீங்க சொல்றீங்களா நான் சொன்னா? படிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால். எப்பா நான் சொல்லல, யோவான் எழுதிக்கிறாரு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? வாழ்த்துவாங்க. God bless you எல்லாம் சொல்றான். கல்யாணம் ஆகிட்டு இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, கை கொடுத்து என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவா? அது சொல்ல முடியுமா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி, உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக, மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், சத்தியம் அவனிடத்தில் இராதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் சத்தியத்தில் நிற்கவில்லை. அவன் பொய்யனும், அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால், பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறபடியால், அவன் பொய் பேசும்போது, அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். Praise the Lord. அதை நீங்க அங்கே பார்த்துக்கலாம். இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுகிறத அதே மாதிரி நீங்க படிக்கலாம். பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. Praise the Lord. பொய் பேசுறா நம்ம யார் உண்டாக்கி இருக்கிறா? சொல்லுங்க. யாருடைய பிள்ளைகளா இருக்கும்? பொய் பேசணுமா வேண்டாமா? யார் முடிவு எடுக்கணும்? சொல்லுங்க, யார் முடிவு எடுக்கணும்? நீங்க யாருடைய பிள்ளைகள்? நம்மளுக்கு டவுட் வந்துருச்சா? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்ன பேசக்கூடாது? 50,000 வாங்கினா 50,000 50,000 சொல்லு. 25,000 சொன்னா என்ன அது? அப்ப உங்க அப்பா யாரு? அதை நீங்க தான் முடிவு எடுக்கணும். இல்லையா? பேசலாம். ஏன்னா அதுக்கு நான் வசனம் ஏன் கொடுக்கல, டைம் வசனம் கொடுக்கல. அப்போ நம்ம பவுல் இதை குறித்து என்ன சொல்றாரு, அவன் ஜீவி எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் நம்ம இந்த இதை நம்ம முடிக்க போறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர், நான் பொய் சொல்கிறதில்லை என்று அறிவார். நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். அல்லேலூயா. பவுல் சொல்றார் என்னன்னு, நான் பொய் சொல்லவில்லை என்பதை தேவனே அறிவார். நீங்க சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போறதுக்காக கத்தர் அழைக்கல. ஜட்ஜ்மெண்ட் நீங்க எடுத்துக்கங்க. பொய்க்கு பிதா பிசாசு. பல சமயத்தில் பவுலை பிசாசு சோதித்தான். இவர் சொல்றார், நான் பொய் சொல்லவில்லை என்பதை தேவன் அறிவார். ஆமென். அப்ப பொய் சொன்னாலே யார் அறிவார்? அப்ப என்ன பண்ணக்கூடாது? ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை காட்டினவர் தான் பவுல். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள், நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று, பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கோர்ட்ல கேக்குறாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை 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 கேட்கிறான். ஆனா வாய் திறந்தா என்ன அர்த்தம்? பொய் பொய் பொய். அதத்தான் சாலமன் எழுதும் பொழுது, நீதி ஸ்தலத்தை பார்த்தேன் அங்கு நீதி இல்லை, நியாயஸ்தலத்தை பார்த்தேன் அங்கு நியாயமும் இல்லை என்று எழுதுகிறார். இவர் எழுதும் பொழுது, நான் எழுதுகிறதெல்லாம் நிச்சயம் உண்மை சத்தியம் என்பதை தேவன் அறிவார். காதலனுக்கு காதலி எழுதுகிற லெட்டர், காதலிக்கு காதலன் எழுதுகிற லெட்டர்ல என்ன லெட்டரு? எல்லாம் பொய். இப்படிதான் மாயிகளை மாட்டி சிக்கி தவிச்சு சீரந்து கடைசியில செத்து சுண்ணாம்பை போயிடுறாங்க. எபேசியர் 4:25.
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியா ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாக இருக்கிறபடியினால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச அவனவன் பிறனோட எதை பேசுங்க எதை பேசுங்க எதை பேசுங்க எதை பேசாதீங்க. அவர் சொல்றாரு, நான் உண்மையா இருக்கிறேன், நான் உண்மையை பேசுறேன், நீங்களும் பிறரோட எதை பேசுங்க, பொய்யை பேசாதீங்க, உண்மையை பேசுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பொய்யை கலைச்சிருங்கன்றார். என்ன பொய் பேசுறவன் யாரு? பிசாசுக்கு சொந்தக்காரன். அவங்க அப்பா யாரு? சாத்தான். நம்ம அப்படியாப்பட்டவர்கள் அல்ல. பேசலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4-7. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி இருக்கிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் புறஜாதிகளுக்கு சத்தியத்தையும் விசுவாசத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய்யை சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். பொய் சாட்சி இருக்கிறது, உண்மையுள்ள சாட்சிகள் இருக்கிறது. மெய் சாட்சிக்காரன் பொய் சாட்சிக்காரன் ஊதுகிறான், பொய்யை ஊதுகிறான். எனவே நான் சொல்ற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியும். பாவத்தின் கிரியை 1 விக்கிரக ஆராதனை, பாவத்தின் கிரியை 2 என்னது? பொய், பித்தலாட்டம், பிராடத்தனம். இது எல்லாம் பாவத்தினுடைய கிரியை என்பதை நம்ம பார்த்தோம். இதுல பொய் பேசுறதுனா எப்படி என்பதை பார்த்தோம். அந்த பொய்யினுடைய விளைவு, பொய்யை கற்பந்தெடுத்து பொய்யை பெறுகிறார்கள். 2வது, அவர் ஆக்கினைக்கு தப்ப மாட்டார். ஆண்டவரை என்ன பண்ணிடுறாராம்? தீக்குளித்திடுறாராம். இந்த பொய்யின் கிரியை என்னத்தை கொண்டு வந்து முடியாது? அன்றைய சபையாளுக்கு மரணம். சிலர் பொய்யை, மாயை, பொய்யை அடைக்கலமாக்கி கொள்கிறார்கள். அவர்களுக்கு நியாயத்திற்பை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். பொய் போதகத்தை நம்பக்கூடாது, பொய்யான வழியில போகக்கூடாது, பொய் ஆணைகளை நம்பக்கூடாது, பொய்யர்களோடு சிநேகக்கூடாது, ஓய்யா பொய்யர்களோடு நம்ம எந்த சம்பாஷணையும் வச்சுக்கூடாது. ஏன்? பொய்களுக்கெல்லாம் யாரு பிதா? பிசாசு. அப்போ அதற்கு பவுல் சொல்றாரு, நாங்க எந்த சமயத்திலையும் எங்களை நிஜஸ்தர்களாக விளங்க பண்ணுகிறோம். நற்சாட்சியை அவர் கூறுகிறார். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? பொய் பேசாம மெய்ய பேசுங்கன்னு சொல்றாரு அறிவுரை. ஆமென். அப்ப தேவன் யார்? பிசாசு பொய்யன், ஊழியக்காரன் எல்லா சமயத்திலும் நான் மெய்ய பேசுறேன்றான். அப்ப தேவன் யார்? என்ன ஆகணும்? 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? தேவன் சொன்னா சொன்னதை செய்வார். 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாறாது மனுஷன் அல்ல. சொல்லிட்டு சில மனஸ்தாபப்படுவாங்க. இப்படி மனஸ்தாபம்னா, திடீர்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம கேட்கிறோம், ஒரு 50,000 ரூபாய் கேட்கிறோம், அவங்க தரலன்னு சொல்லிடுவாங்க. ஆனா திடீர்னு நம்ம போய் கேட்கறது இல்லைங்க,
சொல்லுவாங்க, மனஸ்தாபப்பட்டு நான் கொடுக்கலான்னு நினைச்சேன், எனக்கு வர வேண்டிய பணம் என்ன பண்ணல, வரல, மன்னிச்சிருங்க, எனக்கு வேதனை இருக்குன்னு மனஸ்தாபப்படுவாங்க. ஆனா இவர் சொன்னதுக்காக மனஸ்தாபப்படுவதில்லை. சொல்லி மனம் மாற மாட்டாரு, சொன்னதை செஞ்சிருவார். சொன்னதை செய்யும் அளவும். ஆமென், ஆமென். இன்னொரு வசனம், சங்கீதம் 89:35. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொன்னேன். தாவீதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஆபிரகாம் என் சிநேகிதன், நான் பொய் சொல்ல மாட்டேன். என் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் சொன்னேன். நீங்களும் அவரும் நானும் அவரும் சிநேகிதர்கள் வேதம் கூறுகிறது. நண்பன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் பொய் சொல்லாதவராக இருக்கிற நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? பொய் சொல்லாதவராக மாறணும். ஆமென். தீத்து 1:3. பொய்யுரையாத தேவன், ஒரு அல்ல சொல்லுங்க, பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவையும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. பாவங்களை பாராத சுத்த கணர். அவர் நேற்றும் இன்று என்றும். ஆமென். எனவே நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரித்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? இவரை நாம் தினத்து கொண்டு வந்தோம். பாவத்தின் கிரியை 1 விக்கிரகாராதனை, 2 பொய் பித்தலாட்டம். இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விளக்கி, ஏன்னா பொய்க்கு பிதா பிசாசு, பொய்யான தீர்க்கதரிசியை நம்ம பார்த்தோம். பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டு நம்ம கடைசியில் உண்மையை சொல்லும்போது செத்து போனான் என்பதையும் பார்த்தோம். பொய்யை கற்பம் தெளித்து பொய்யை பெறுகிறார்கள். பொய் பேசுகிறவன் ஆட்களுக்கு தப்ப முடியாது. தப்பிச்சு போனாலும் ஆண்டவரை நெருப்பு கொடுத்து கொடுத்துருவார். பேசலாம். பொய் பூர்ணமாச்சுன்னா அரணே சப்புறா மரணத்தை கொண்டு வந்துடும். சிலர் பொய்யன் அடக்கலத்தில் போய் மாட்டிக்கிறான், தப்பிச்சு வர முடியல. பொய் போதகத்தை நம்பக்கூடாது, பொய் ஆணைகளை நம்பக்கூடாது, பொய்யான வழிகளை நம்பக்கூடாது, பொய்யர்களை நம்பக்கூடாது, ஓயாத பொய்யர்களை நம்பக்கூடாது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்கள். ஏனுக்கென்றால் பொய்க்கு தலைவன் பிசாசு. அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்ற போதுதான் சொல்றாரு, நான் உண்மையை பேசுகிறேன், நான் உத்தமமாக இருக்கிறேன், நீங்கள் உண்மையாயிருங்கள், உண்மையாய் வாழுங்கள். பேசலாம். இவைகளெல்லாம் வேதத்தை எழுதின தேவன் சொல்றாரு. அவர் எவ்வளவு எண்ணும் பொய்யுடையார். நாம் உண்மையுள்ளவர்களாய் நிஜஸ்தர்களாய் வாழ்வோம். ஒருவருக்குள் உண்மையாயிருங்கள், தேவனிடத்தில் உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டை ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் தொடர செய்து உங்களை கீழாக்காமல் மேலாக்கி பாழாக்காமல் தலையாக்குவாராக. ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போம்.